சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கா ஈரான் போர் நம்மூர் வரை எதிரொலித்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் நிரப்ப வாகன ஓட்டிகள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என இணையத்தில் வதந்தி என்பது வேகமாக பரவியிருக்கிறது. இதனால் அமெரிக்கா ஈரான் போரால் நம்மூர் வரை எதிரொலித்திருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு என வதந்தி பரவிய நிலையில் பொதுமக்கள் நள்ளிரவே பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுத்திருக்கின்றனர். தண்ணீர் கேன், கிடைக்கும் பாட்டில்களில் பெட்ரோலை நிரப்பிச் செல்வதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் அன்றாட வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா ஈரான் போர். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என சமூக வலைதளங்களில் வதந்தி ஒன்று வேகமாக பரவியிருக்கிறது. இதனால் வாகனங்களில் பெட்ரோல் டீசலை நிரப்ப பொதுமக்கள் அதிக அளவில் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் கூட தொடங்கியிருக்கிறது. இன்று அதிகாலையிலும் அந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்திருக்கின்றனர். விழுப்புரம், சென்னை, கும்பகோணம், திருவண்ணாமலையிலும் மக்கள் அதிக அளவில் பெட்ரோல் நிலையங்களில் கூடியிருக்கின்றனர். நேற்று நள்ளிரவு முதல் இந்த நிலை என்பது தொடர்கிறது. போரின் தாக்கம் நமது வீட்டு சமையலறை வரை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு என்பது எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்ற குழப்பம் மக்களிடையே எழுந்திருக்கிறது. எப்போது போர் முடியும் என்பதில் தெளிவற்ற நிலை இருப்பதால் பொதுமக்கள் ஒரு பதற்றத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் தவிக்கும் நிலையும் இருக்கிறது. சாமானியர் முதல் உணவகங்கள் வரை சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கின்றோம். சிலிண்டர் இல்லாமல் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் பிற நகரங்களிலும் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. அதிக அளவில் மக்கள் ஆர்டர்களை வாங்கியிருப்பதால் ஆன்லைனிலும் சரி, நேரடியாக கடைகளிலும் சரி இண்டக்ஷன் விற்பனை என்பது தற்போது சூடுபிடித்திருக்கிறது. இதனால் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்தியா பெட்ரோல் டீசல் எரிவாயுவுக்கு வளைகுடா நாடுகளையே நம்பியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் இந்த பாதிப்பு என்பது எதிரொலித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவும் பதற்றத்தால் அங்கேயே எண்ணெய் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்தியாவிற்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டரை தொடர்ந்து வாகனங்களுக்கான LPG சிலிண்டரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களுக்கான LPG விநியோகமும் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஆட்டோ உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் உள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் போதிய அளவு உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. வதந்தி பரப்ப வேண்டாம், வதந்தியை நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். பெட்ரோல் டீசல் நிரப்ப நள்ளிரவு முதலே வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர்.
எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவசர ஆலோசனைகளையும் மத்திய அரசு நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு தீர்வு என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தட்டுப்பாட்டை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகமை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தட்டுப்பாட்டை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகமை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளும் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் எரிபொருள் தட்டுப்பாடு தீருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்ப பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஒரு வாந்தி அனுப்புனாங்காட்டி எல்லாம் கேனா சுத்திட்டு இருக்காங்க. நாங்களாம் டெய்லி பெட்ரோல் வாரத்துல ஒரு நாளைக்கு வண்டியில போறவங்களுக்கு இப்ப சிரமமா இருக்குது. எல்லாம் எங்க பார்த்தாலும் கேனை வச்சுட்டே நின்றுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டு எல்லா ஜனங்களும் பெட்ரோலை வீட்டுல பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டே விட்டு சரி சேர பெட்ரோல் அடிச்சுட்டு போகலான்னு வந்ததுக்கு எல்லா பங்க்லயுமே கியூவில் தான் இருக்காங்க. சரி வழி இல்லாம நாங்களும் நின்றுட்டு இருக்கோம். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாருக்கும் பெட்ரோல் இருந்து எல்லாமே தனித்தனியாக கரெக்டாக அழகாக போயிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்மளால மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் போகல. நீங்க வேலைக்கு போகணும், இந்த வாரம் வந்து பார்த்தா நிக்கல, பெட்ரோல் இல்லை. நைட்டு பார்த்தா ஒரு அளவு இருந்து இப்போ பார்த்தா ஃபுல்லாக இருக்குது எல்லா பெட்ரோல் பங்க்கும். வழக்கமாக எப்படி பார்த்தாலும் டெய்லி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு போடுவேன். இன்னைக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாக போட்டுவிடுவேன். அதுதான் ஏன்னா தட்டுப்பாடுன்றாங்க இவங்க. இது பொருளையா இல்லை என்னன்னு எதுவுமே புரிஞ்ச முடியல. ஆனால் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு என சமூக வலைதளத்தில் வதந்தி என்பது வேகமாக பரவி இருக்கிறது. இதனால் வாகனங்களில் பெட்ரோல், டீசலை நிரப்ப மக்கள் அதிக அளவில் பெட்ரோல் நிலையங்களில் கூடியிருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் நள்ளிரவு வரை பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இன்று அதிகாலையிலும் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்திருக்கின்றனர். விழுப்புரம், சென்னை, கும்பகோணம், திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. போரின் தாக்கம் என்பது நமது வீட்டு சமையலறை வரை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்களிடையே குழப்பம் நீடிக்கிறது. எப்போது போர் முடியும் என்பதில் தெளிவற்ற நிலையும் காணப்படுகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாமானியர் முதல் உணவகங்கள் வரை இந்த பாதிப்பு என்பது எதிரொலித்திருக்கிறது. சிலிண்டர் இல்லாமல் உணவகங்கள் மூடப்படும் நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. இதனால் மின்சார அடுப்புகள் வேகமாக விற்று தீர்ந்திருக்கின்றன. பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இருக்கிறதா என்பது குறித்து திருவண்ணாமலை பெட்ரோல் நிலைய மேலாளர் பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். பங்க்லே ஸ்டாக்கு ஃபுல்லாக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. அதே போல் ரேட் எதுவும் சேஞ்சஸும் ஆகலை. மக்கள் வந்து வதந்திகள் எதுவும் நம்பாதீங்க. எப்பயுமே தங்கு தடையின்றி எப்பயுமே கிடைக்கும் பெட்ரோல், டீசல். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் எவ்வளோ, டீசல் 1 லிட்டர் எவ்வளோங்க? இப்போ டீசல் 1 லிட்டர் 94 ரூபா 18 பைசா விற்கிறோம். பெட்ரோல் 102 ரூபா வித்துட்டு இருக்குங்க. ஸ்பீடு பெட்ரோலுங்க? ஸ்பீடு பெட்ரோல் 109 ரூபாங்க. எப்படி இருக்கோ அதே ரேட்டில் தான் இருக்குது. எந்த விலை மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் எதுவும் அதிகமாக விற்கலை. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே ரேட்டு தான் விற்றுட்டு இருக்கோம். வாகனங்களுக்கான எல்பிஜி விநியோகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு உள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
பெட்ரோல் டீசல் நிரப்ப வாகன ஓட்டிகள் குவிந்து வருகின்றனர் அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும். இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் போதிய அளவு இருப்பு இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம் அளித்திருக்கின்றன. அதே நேரம் வதந்திகளை நம்ப வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். பெட்ரோல் டீசல் போதிய அளவு இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கிறதா, அப்படி இருந்தால் என்னதான் தீர்வு என்ற கேள்வி எழுகிறது. தட்டுப்பாட்டை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகமை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகளும் அது குறித்து நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்திருக்கிறது. இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை தீருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு தொடர்பாக பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்ப பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஒரு வாந்தி அனுப்புனாங்காட்டி எல்லாம் கேனா சுத்திட்டு இருக்காங்க. நாங்களாம் டெய்லி பெட்ரோல் வாரத்துல ஒரு நாளைக்கு வண்டியில போறவங்களுக்கு இப்ப சிரமமா இருக்குது. எல்லாம் எங்க பார்த்தாலும் கேனை வச்சுட்டே நின்றுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு எல்லா ஜனங்களும் பெட்ரோலை வீட்டுல பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டே விட்டு சரி சேர பெட்ரோல் அடிச்சுட்டு போலான்னு வந்ததுக்கு எல்லா பங்க்லயுமே கியூல தான் இருக்காங்க. வழி இல்லாம நாங்களும் நின்றுட்டு இருக்கோம். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாருக்கும் பெட்ரோல் இருந்து எல்லாமே தனித்தனியா கரெக்டா அழகா போயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளால மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு தான் போகல. நீங்க வேலைக்கு போகணும், இந்த வாரம் வந்து பார்த்தா நிக்கல, பெட்ரோல் இல்ல. நைட்டு பார்த்தா ஒரு அளவுக்கு இருந்து இப்ப பார்த்தா ஃபுல்லா இருக்குது எல்லா பெட்ரோல் பங்கும். வழக்கமா எப்படி பார்த்தாலும் டெய்லி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு போடுவேன், இன்னைக்கு பார்த்தா ஃபுல்லா போட்டுடுவேன். அதுதான் ஏன்னா தட்டுப்பாடுன்றாங்க இவங்க. இது பொருளையா இல்ல என்னன்னு எதுவுமே புரிஞ்சு முடியல. ஆனா பொதுமக்கள் திடீரென நள்ளிரவு நேரத்தில் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுத்திருக்கின்றனர். தண்ணீர் கேன் பாட்டில்களிலும் பொதுமக்கள் பெட்ரோலை வாங்கிச் செல்கின்றனர். மக்களின் அன்றாட வாழ்வில் அமெரிக்கா ஈரான் போரின் தாக்கம் எதிரொலித்திருக்கிறது. கணபதி முன்னாள் தலைவர், தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பெட்ரோல் டீசல் ஒரு பக்கம் எரிவாயு தட்டுப்பாடு இப்படியெல்லாம் செய்திகள் வெளிவருகின்றன. பொதுமக்களும் பதற்றம் அடைகின்றனர். இதனால உங்க துறை சார்ந்ததுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு சார்? இது வந்து பேனிக் ரியாக்ஷன் தான் சொல்லணும். பயந்துட்டு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த 30 நாளுக்கு பம்ப் லெவல்ல பெட்ரோல் டீசல் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும். இந்தியாவுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் என்பாங்க, அது நிறைய இருக்கிறது. கமர்ஷியல் ஸ்டாக்கும் நிறைய குஷன் வச்சிருக்காங்க. அடுத்த 30 நாளைக்கு இதே மாதிரி போர் தொடர்ந்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஜனங்க காமா இருக்கலாம், எப்போ தேவையோ போய் ஃபில்லப் பண்ணணும். இதை வந்து அரசு நிறைய ஜனங்களுக்கு அடிக்கடி டிவியில சொல்லி உங்க மாதிரி சேனல்ல சொல்லி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது பேனிக் இஸ் அன்னெசரி. இது வந்து சண்டை இன்னும் 1 மாசம் தொடங்கி அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் அரைவல்ல பிரச்சனை வந்தாதான். எனக்கு இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து நமக்கு வந்து 80% பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வருகிறது. அது மூடப்பட்டு இருக்கிறது என்று தான் கருத வேண்டும். இருப்பினும் மற்ற ஏரியாலேருந்து வாங்கறதுக்கு தொடங்கிட்டாங்க. இது வேற ரூட்ல வரதுக்கு ஏற்பாடு செய்து இருக்கிறாங்க. அண்ட் இந்தியாலேயே இன்வென்ட்ரி 30 நாளுக்கு மேல இருக்கு. அதனால பயப்படக்கூடாது. இது வந்து ஜனங்களுக்கு எந்த விதத்துல சொல்லி அவங்களை விளக்கி அவங்களை புரிய வைக்கணுமோ செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. there is no need to panic என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். பிரதமர் மோடியும் கூட நேற்று திருச்சி வந்திருந்த போது இதனை தான் தெரிவித்தார். மக்கள் அச்சப்பட தேவையில்லை, பதற்றப்பட வேண்டாம் என்று கூறியிருந்தார். அதே கருத்தையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி சார். பெட்ரோல் டீசல் எரிவாயு தொடர்பாக வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் அதனை நம்ப வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பெட்ரோல் டீசல் நிரப்ப வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்திருக்கின்றனர். பெட்ரோல் டீசல் போதிய அளவு உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ்.
GT Holidays, South India's #1 travel brand.